அனைவருக்கும் வணக்கம். அன்னி ஸ்பெஷல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நார்த் சைடில் செய்கிற மாதிரி எண்ணெயே இல்லாமல் ஃபுல்கா சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா பெசரி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பெசரிக்கலாம். தண்ணி நிறைய விடாமல் தெளித்து மாவை கையில் நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா அமுத்தி மாவை பிசைஞ்சுக்கலாம். ஒருவேளை தண்ணி அதிகமாக விட்டுட்டோம்னா திரும்பவும் நம்ம வரமாவை உள்ளே போட்டு நல்லா திரட்டிக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்ட் இருந்தால் போதும். மாவு ரொம்ப ஊறணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து சப்பாத்தி கல் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவை தொட்டு நல்லா சப்பாத்தி திரட்டி எடுத்துக்கலாம். அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கல் நல்லா சூடானதுமே உருட்டி வச்சுருக்க சப்பாத்தி எடுத்து தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். சப்பாத்தி அடிப்பிடிக்காமலும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகிற மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பபிள்ஸ் வரும் பொழுது அடுப்பை கம்மியாக வச்சுட்டு திருப்பி போடலாம். சப்பாத்தி நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி திரும்பவும் பபிள்ஸ் வரும் பொழுது நம்ம ஒரு இடுக்கியை கையில் பிடிச்சி சப்பாத்தி எடுத்து நம்ம எடுத்த பக்கத்துலேருந்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை ஹையில் வச்சுக்கலாம். இப்படி ஒரு ஓரமாக பிடிச்சிக்கிட்டு நல்லா பூரி மாதிரி ஊதி வரும். அந்த அளவுக்கு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். சின்ன அளவு மாவா உருண்டையாக எடுத்துட்டு நம்ம 2 பக்கமும் மாவில் தொட்டு அமுத்தி மெல்லிஸாக உருட்டி எடுத்துக்கலாம். தோசைக்கல் சூடானதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க சப்பாத்தியை உள்ளே போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். மாவை நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன பபிள்ஸ் வந்ததுமே நம்ம திருப்பி போடலாம். திருப்பி போடும்போது அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி பபிள்ஸ் வரும். இந்த பபிள்ஸ் வந்ததுமே நம்ம நேரடியாக அடுப்பில் தோசைக்கல்லை எடுத்துட்டு அடுப்புலையே வைக்கலாம். இடுக்கியை வச்சு சப்பாத்தியை திருப்பி விட்டு நல்லா பூரி மாதிரி வந்ததுமே எடுத்துக்கலாம். சப்பாத்தி சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக அவ்வளவு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி சூடாக இருக்கும்போதே நெய் தடவி கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட சப்பாத்தி போக மீதி இருக்கிற சப்பாத்தியை ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஹாட் பாக்ஸில் மூடி வச்சிட்டோம்னா சாயங்காலம் வரைக்கும் அந்த சாப்பிட்டு அப்படியே இருக்கும். இந்த சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, கிழங்கு குருமா, பருப்பு டால் இது எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த சப்பாத்தியில் தேன் தடவி சாப்பிட்டா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் சாப்பிட ரொம்ப ஆசைப்படுவாங்க. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.